ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்மளோட வீட்டு பூஜை அறையில் இந்த பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா அதிக அளவில் நமக்கு நன்மைகள் நடக்குமாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பொருள் அங்கே வச்சுட்டு நம்ம எது கேட்டாலும் அது கிடைக்குமா? ஏன் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளும் இதனால் தீர்ந்து போயிடுமா? இந்த ஒரு பொருளுக்கு முன்னாடி நம்ம எதை வைத்தாலும் அது இரட்டிப்பாக கிடைக்குமாங்க. அது பணமாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். எனவே தவறாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் இந்த ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் இந்த பொருள் உடையாமல் இருக்கணும். அப்படி உடையாமல் இருக்கும்படி இந்த ஒரு பொருளை அனைவருமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் அனைவருக்குமே கண்ணாடி இருக்கு அல்லவா? முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எந்த அளவுக்கு, அதாவது உடையாமல் எப்படி நம்ம பத்திரமா தினசரி துடைத்து வருகிறோமோ அதே மாதிரி நம்ம தொடச்சி புதுசாக அந்த கண்ணாடி இருக்கணுமாங்க. அதை நம்மளோட வீட்டு பூஜை அறையிலையும் நம்ம சின்ன அளவுக்கு ஒரு கண்ணாடியை வாங்கி வச்சுக்கணுமா. வாங்கி வச்சுட்டு இந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கான். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஏதோ அவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு கண்ணாடியானது, முகம் பார்க்க கண்ணாடியானது நம்மளுடைய பூஜை அறையில் மட்டுமல்ல, நம்மளுடைய பீரோவுக்குள்ளேயும் நம்ம சிறிதளவு கண்ணாடியை எடுத்து வைக்கணுமா. இப்படி நம்ம வைக்கிறதுனால அது பீரோவுக்குள்ள நகையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பணமாக இருந்தாலும் அதை இரட்டிப்பாக கொடுப்பதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையானது கிடைக்கவும் இந்த ஒரு பொருளானது பயன்படும். நம்ம அனைவருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் பிரச்சனையானது இல்லைன்னா பண தேவையானது அடிக்கடி ஏற்படும் அல்லவா? அது அனைத்திற்குமே காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் கண்ணாடி உடைந்த இடத்துலையோ இல்லைன்னா வைக்கக்கூடாத இடத்துல நம்ம வச்சுருப்போம். கண்ணாடி நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்கள் வைக்கிறது என்பது மிகவும் நல்லது. இல்லைன்னா வடகிழக்கு திசை அந்த திசையில் நீங்கள் வச்சிங்கன்னா மிகவும் நல்லது. குபேர திசையில் நீங்கள் வைக்கிறதுனால குபேரன் குடிக்கின்ற பொருளானது பணம். எனவே பணமும் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளும் தீரும். உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையும் நீங்கள் சாமி படம் குத்து விளக்கில் வச்சுருப்பீங்க அல்லவா? அந்த லைன்லேயே நீங்கள் ஒரே ஒரு கண்ணாடியையும் சுவத்தில் சாட்சி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி சிறிதளவு ஒரே ஒரு வெள்ளி கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் 7 நாணயங்கள், அது எத்தனை ரூபாய் நாணயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த 7 நாணயங்களை மட்டும் நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுருங்க. இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு பணமானது அதிக அளவில் கிடைக்கும். உங்களுக்கு எது வேண்டுமோ, தொழிலானது நன்றாக நடக்கணும்னா நீங்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய மண் இருக்குல்லவா, அந்த மண்ணை கொண்டு நம்மளோட வீட்டு பூஜை அறையில் இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சிடணும். இப்படி வைக்கிறதுனால நம்மளோட தொழிலும் விருத்தியாகும், எதிரிகள் தொல்லையும் காணாமல் போகும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு பொருளானது கட்டாயம் இருக்கணும். இதை நீங்கள் பண்ணுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே நீங்கிவிடும். இதை நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.